நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு யாராலும் தடுக்க முடியாத வரம், யாரும் அசைக்க முடியாத ஒரு அஸ்திவாரம், அதனை தரப்போவது சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சிங்க. இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள், வாய்ப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய சேனலில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் கன்னிராசிக்கு சனி பகவான் 5ஆம் வீடான மகர ராசிக்கும் 6ஆம் வீடான கும்பராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் இப்போ கும்பராசியில் தாங்க ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் செப்டம்பர் மாதத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கிறாரு. ராகு பகவானுக்கு உரிய நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருந்த அவர் இப்போ குரு பகவானுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சுபகாரியங்கள் தடையின்றி நடக்குங்க. ஜாதக ரீதியாக எப்பேற்பட்ட தோஷங்கள் பாவங்கள் இருந்தாலும் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும் இந்த ஒரு தருணத்தில். காரணம், இந்த விதிக்காரகன் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனி பகவானால் தடுக்க முடியும், ஆனால் சனி பகவான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது மேலும் நன்மை செய்யும் விதமாக உங்கள் கன்னிராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில், அதாவது ரிஷப ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க. அவருடைய பார்வையும் கிடைக்குது. அப்போ குருவருளும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இதனால் 4ஆம் வீடான தனுசுக்கும் 7ஆம் வீடான மீன ராசிக்கும் உரிய பலன்களை எல்லாம் சனி பகவான் 6ஆம் வீட்டிலிருந்து கொடுக்க போகிறாருங்க. அதுக்குரிய வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, நிலம் வாங்குவது, சொத்துக்களை உருவாக்குவது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது மட்டுமல்ல படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், புதிய ஒரு கலையை கற்றுக்கொள்வது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் தயாராக போகிறீங்க. அதுக்கு பச்சை கொடி காட்டிடுவார் சனி பகவான். அதனால் கண்டிப்பாக ஆஸ்தி யோகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. உறுதியான முறையில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் ஏற்படுங்க. அதே நேரத்தில் யாராலும் அழிக்க முடியாத கல்வி யோகத்தினை, கலை யோகத்தினை நீங்கள் பெறுவீங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. சொத்துக்கள் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு இப்போ சரியாயிடும். படிப்பில் இருக்கக்கூடிய தடை நீங்கி படிப்பு யோகத்தினை முழுமையாக பெறுவீங்க. படிப்பினை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சரியான ஒரு வேலையால் அமையலை, சரியான ஒரு தொழிலாளி அமையலை, அதனால் வேலையில் தொழிலில் ஒரு முடக்கம் அப்படின்னு இருந்தாலும் சரி, அதுபோல் வேலையில் டென்ஷன் டிப்ரெஷன் இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ சரியாயிடும். திருடு போன பொருள், தொலைந்து போன பொருள், விட்டு போன உறவுகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான், அவருடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கிறாரு 6ஆம் வீட்டிலிருந்து. அதனால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை தடையின்றி இனி நடக்குங்க. திருமண யோகத்தை அனுபவிக்க போறீங்க. திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்கிறார் இந்த சனி பகவான். அதுக்குரிய காலகட்டம் இது. சிறிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக பெரிய பிரச்சனைகள் கூட சரியாயிடுங்க. 6ஆம் வீடுங்கிறது எதிரி கடன் நோயை குறிக்கக்கூடிய வீடு. ஆனால் இப்போ திருமணத்துக்காக, வீட்டுக்காக, நிலத்துக்காக கடன் வாங்கியாவது அந்த ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. அதுக்குரிய வாய்ப்பினை இந்த கிரகம் கொடுத்து விடுங்க. கடன் பட்டாவது காரியம் நடந்துவிடும், அதில் கவலை இல்லை. இந்த ஒரு காலத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய வரத்தினை எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது. அதே போல் இந்த நட்சத்திர பயிற்சி மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு மீதி வாழ்க்கையை வேறு ஒரு பாதையில் பயணிக்க வைக்குங்க. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஊனமானவர்களுக்கு உடைதானம், அன்னதானம் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க.
நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி, மருத்துவ தானம் செய்யுங்க. உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும். வாரந்தோறும் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மையை தருங்க. மற்றபடி பயம் தேவையில்லை. இந்த சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சியால் சுபகாரியம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக நடக்குங்க. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் நிச்சயமாக திருமண வாழ்க்கை சுப நிகழ்ச்சிகள் அமைவ வாய்ப்புகள் இருக்குங்க. வேலை நிரந்தரமாக அமையும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, புதிய பொறுப்பு, பதவி இதெல்லாம் உங்களை தேடி வந்து உங்களை ஒரு புதிய அங்கீகாரம் கிடைக்க வைக்குங்க. இந்த வாய்ப்புகள் எல்லாம் வரும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.